வணக்கம். நான் உங்களோட விமான யோகா சுந்தர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரெய்னி டேஸ்க்கான இதே ஸ்நாக்ஸ் தான். எல்லா ராத்திலையும் கண்டிப்பா தோசை மாவு, இட்லி மாவு கண்டிப்பா இருக்கும். அந்த மாவு வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன். இதுலேருந்து 2 பங்கு அரிசி மாவு, எந்த இடியாப்ப மாவோ இல்லை ரெகுலராக இருந்த மாவோ எந்த மாவு இருந்தாலும் பரவாயில்ல, 1.5 கப் கிட்டக்க அரிசி மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறேன். இதில் வந்து நல்லா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை எடுத்துக்கிறேன். பச்சை மிளகா 2 பொடியாக கட் பண்ணுது. இது வந்து மினி போண்டா சொல்லலாம், ஆந்திராவில்தான் இது வந்து புனுகுலு அப்படின்னு சொல்லுவா. அது மாதிரி மினி புனுகுலு அப்படின்னு சொல்லிக்கலாம், எது வேணால் அது பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது, பொறுப்பு புளிப்பு, அந்த தோசை மாவில் இருக்கிற புளிப்பு அண்ட் உப்பு உரப்பு, நல்ல பச்சை மிளகா போட்டுருக்கேன். இதோட நல்ல காரசாரமாக நல்லா இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு கெச்சப்போ இல்லை ஒரு தேங்காய் சட்னியோ வச்சுன்னு கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம். ஒரு ஆர்க் கருவேப்பிலை போடலாம். தோசை மாவில் வேற உப்பு இருக்கு. ஸோ இந்த மாவுக்கு மட்டும் தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் போட்டுக்கணும். ஜஸ்ட் ஒரு சின்ன பிஞ்ச் சோடாப்பு, கொத்தமல்லி அண்ட் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு ஒரு கப்பை இல்லை ஆட் பண்ணிக்கலாம். இட்லி தோசை மாவு தான் நம்ம பாத்தில் இருக்கிறது அப்படியே யூஸ் பண்ணிடுவோம். எல்லா ராத்திலையும் பண்ணுவோம் கண்டிப்பாக, இட்லி தோசை இதெல்லாம். அதனால இது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு இதுதான். அந்த கப்லேயே 1/2 கப் தண்ணி எடுத்துருக்கேன். 1/2 கப் தண்ணியுமே விட்டுவிட்டேன், சரியா இருக்குது. அட் த சேம் டைம் ஒரு அரிசி மாவும் ஒரு மாதிரி தண்ணி இழுக்கும். எனக்கு 1/2 கப் போகும், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவையாக இருக்குன்னா கூட விட்டுக்கோங்க. இதுலேயே நான் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா இது நம்ம சின்ன சின்னதாக போண்டாவாக உருட்டி போடுற அளவுக்கு தளர்த்தி இருக்கும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். எண்ணெயை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் சுட சுட சின்ன சின்னதாக உருட்டி போட்டு பண்ணுறோம். ஸோ எண்ணெய் காஞ்சிட்டு குட்டி குட்டியாக எடுத்துக்குவோம். அரிசி மாவு இதெல்லாம் இருக்கிறதுனால மீடியம் ஹையில் வச்சு குறிச்சிடுவோம். நல்லா அது செவந்து அழகாக அப்படியே மிதக்கும் எண்ணெயில். அதுதான் அதோட ஃபைனல் இது. இதுவுமே வந்து ரொம்ப நாள் நீங்கள் பண்ணிட்டு வச்சுட்டு மெதுவாக சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இது கிடையாது. பண்ணினேன்னா கொஞ்சம் சுடு சாப்பிட்டுருக்கோம். 2வது வார்மாக இருந்தால் வரைக்கும் நல்லா இருக்கும். அப்புறம் அரிசி மாவு இல்லையா, அதனால கொஞ்சம் மென்னடைக்க ஆரம்பிக்கும். அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடும். எல்லாருக்கும் ஆற்றுல இருக்கிறோம் பண்ண காலி ஆகிடும், அது வேற விஷயம். இதை நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா சிறு எல்லாரும் சாப்பிட்டுட்டே இருப்போம். வாசனை அவ்வளோ அபாரமாக இருக்கும் இது பண்ணுறதே. முன்னாடி இன்னும் ஓசை அடங்கி என்ன தெரியும், ஜோராக ரெடி ஆகிடுது. இதை வெறும் பாத்திரத்தில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நல்ல கலகலன்னு சத்தம் கேட்கும். சத்தம் கேட்குறதா? ஸோ ஜோரான இந்த மினி போண்டா ஆர் மினி புனுகுலு எப்படி வேணா சொல்லலாம், ஜோராக தயாரித்து இது கெச்சப்போட கூட சாப்பிட்டேனாலே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆர் உங்களுக்கு இதை தவிர தேங்காய் சட்னி தான் பெட்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா தேங்காய் சட்னியோட வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம். இது எல்லாத்தையும் விட நல்ல காரசாரமாக ரெட் சட்னியோட சாப்பிட்றேன் அப்படின்னாலும் சூப்பராக இருக்கும்.
காரம் தேவையாக இருக்கிறவங்க நல்லா வரமிளகாயை வெந்நீரில் ஊற வச்சு அதோட கூட பூண்டு புளி எல்லாம் வச்சு அரைச்சி உப்பு வச்சு அரைச்சி அதோட நல்லா எண்ணெயை விட்டு கடுகு தாளித்து இது அரைச்சது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு இதோட கொடுத்துட்டு சாப்பிட்டு பாருங்க. காரம் பிடிச்சவா எல்லாரும் அப்படியே ஆஹா ஓஹோன்னு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.